In this class, we are going to learn about relations of complementary angles in trigonometry. அதாவது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆங்கிளை சம் பண்ணால் நமக்கு 90 டிகிரின்னு வந்ததுன்னா அதுதான் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆங்கிளை வந்து பீட்டான்னு எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் 90 டிகிரியா இருந்தால் அந்த ஆங்கிள்ஸை காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சொல்கிறோம். ஸோ ஆல்ஃபா வந்து நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, 90 மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதுவோம். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன சொல்றேன்னா 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா வந்து ஆங்கிள்ஸ், அதாவது ஆங்கிள்ஸ் 90 மைனஸ் தீட்டா அண்ட் தீட்டா ஆர் தி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஏ ஆங்கிளுக்கு நமக்கு தெரியும். ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் பர்டிகுலர் ஆங்கிளுக்கு தெரியும். இப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள், தீட்டாக்கு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டாக்கு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வந்து தீட்டான்னு வரும். இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ரிலேஷன் ஃபார் 90 மைனஸ் தீட்டாவும் தீட்டாவும் ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸுக்கு நம்ம ரிலேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஆக மொத்தம் நமக்கு 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்கு. அந்த 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்க்கும் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளுக்கும் ரிலேஷன் கொண்டு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்றேன் நான். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். பாருங்க, ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ரைட் ஆங்கிள் 90 டிகிரியை வந்து நான் எங்க எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அட் 90 டிகிரி, அதாவது பி என்ற பாயிண்ட்ல 90 டிகிரி எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துங்கப்பா. இப்போ இந்த ஆங்கிள் ஏ வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துட்டோம்னா வாட் கேன் பி தி வேல்யூ ஆஃப் ஆங்கிள் பி? இது வந்து 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வந்திருக்கு. சரி, இப்போ வந்து ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறத நம்ம வந்து ஆப்போசிட் சைடுன்னு எடுத்துப்போம். ஆங்கிள் பக்கத்துல இருக்கிற சைடை வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு எடுத்துப்போம். லாங்கஸ்ட் சைடை வந்து ஹைபோடெனியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். லாங்கஸ்ட் சைடு என்ன எடுத்துக்கிறோம்? ஹைபோடெனியஸ் எடுத்துக்கிறோம். சரி, நான் ஏபி என்ற லெங்த் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. ஏபி வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன். அடுத்து இது சின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஆங்கிள் சின்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் சி வந்து 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ வந்து இங்க சி இருக்கு பாருங்க, இந்த சியை வந்து நம்ம 90 மைனஸ் தீட்டா எடுத்துக்கிறோம். ஆங்கிள் பியை வந்து 90 டிகிரி எடுத்தோம், ஆங்கிள் ஏ வந்து தீட்டா எடுத்துட்டோம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டான்னு புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த சைடு லெங்த் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு லெங்த் எக்ஸ், அட்ஜஸ்ட் சைடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆப்போசிட் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடை நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். இந்த லாங்கஸ்ட் சைடை வந்து நம்ம ஆர் ஹைபோடெனியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் என்ன பண்ணணும், இந்த தீட்டாக்கும் 90 மைனஸ் தீட்டாக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த மாதிரி சால்வ் பண்ணலாங்களா? ஸோ இப்போ 90 மைனஸ் தீட்டாவை ஆங்கிள்னு எடுத்துட்டு நான் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவை எழுதுறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்றேன், 90 மைனஸ் தீட்டாவை ஆங்கிள் எடுத்துட்டு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ எடுக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நல்லா பார்ப்பா, சைன் 90 மைனஸ் தீட்டா, அதாவது 90 மைனஸ் தீட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிளுக்கு சைன் தீட்டா எடுத்தீங்கன்னா சைன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ 90 மைனஸ் தீட்டா வந்து ஆப்போசிட் என்ன? எக்ஸ், ஹைபோடெனியஸ் என்னது? ஆர். அப்போ எக்ஸ் பை ஆர் அப்படி நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு எடுப்போம். cos 90 minus theta, cos 90 minus theta எடுத்தீங்கன்னா என்ன வருது சொல்லுங்கப்பா? cos 90 minus theta வந்து இந்த 90 minus theta இது adjacent side. So y hypotenuse வந்து r, y by r அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? adjacent sideக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, y minus r ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா tan 90 minus thetaக்கு போயிடலாம். இப்போ tan 90 minus theta, tan 90 minus theta, இந்த tan 90 மைனஸ் தீட்டா என்ன வரும் சொல்லுங்க? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து என்ன போறது? எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, எக்ஸ் பை ஒய்ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து கவனிங்க, காட் தீட்டா எடுத்துக்கலாம். காட் தீட்டா, காட் தீட்டா என்ன வரும் சொல்லுங்க? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு. ஸோ காட் தீட்டா வந்து பார்ப்பா, காட் தீட்டா வந்து அட்ஜசன்ட் சைடு பை காட் 90 மைனஸ் தீட்டா. இந்த 90 மைனஸ் தீட்டா தான் என்ன சொல்றேன்னா தீட்டாக்கு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு எடுத்துக்கிறோம். தீட்டாக்கு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டாக்கு என்ன வரும் சொல்லுங்க? காட் 90 மைனஸ் தீட்டாக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு. சாரி, tan தீட்டாக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு, காட் தீட்டாக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு வரணும். அப்போ அட்ஜசன்ட் வந்து y, ஆப்போசிட் சைடு வந்து x வருது. அதாவது 90 மைனஸ் தீட்டா ஆங்கிளுக்கு எழுதிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இன்னும் ரெண்டு ரேஷியோஸ் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா சீக்கன் தீட்டா, கொசிகன் தீட்டா இருக்கு.
சரிங்களா? அப்போ secant theta, secant 90 minus theta, secant 90 minus thetaன்றது 1 by cos 90 minus theta. அப்போ r by y ன்னு போடுங்க. அதான் secant 90 minus thetaன்றது hypotenuse by adjacent side, so that r by y அப்படி நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, அடுத்து நம்ம என்ன எழுத போறோம்னா நல்லா கவனிக்கணும். இப்போ cosecant 90 minus theta. So cosecant 90 minus theta. Cosecant 90 minus theta னா 1 by sin theta. 1 by sin theta ன்றது r by x. அதாவது cosecant theta ன்றது hypotenuse by opposite side. So r by x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் பாருங்கப்பா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த θ இருக்கு இல்லையா, இந்த θக்கு எடுத்து இந்த இப்போ வந்து 90 மைனஸ் θக்கு எழுதிட்டோம். இப்போ θக்கு எழுதலாம். இந்த θக்கு எழுதலாம். ஓகேங்களா? இந்த θக்கு எழுதும்போது என்ன வரும் சொல்லுங்க? adjacent side x ன்னு வரும், ஆப்போசிட் சைடு என்ன வரும்? y ன்னு வரும், ஹைப்போடெனஸ் r வரும். அப்ப x by r ன்றது என்ன சொல்லுங்க? x by r ன்றது cos θ. சோ அப்ப x by r வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா இது cos θ அப்படின்னு நமக்கு வரும். cos θ ன்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, y by r, இந்த θக்கு y by r ன்றது ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். சோ y by r வந்து என்ன வருது பாருங்க? sin θ. கரெக்ட்டுங்களா? அடுத்து பாருங்க x by y, x by y ன்றது என்ன சொல்லுங்க? x by y ன்றது adjacent by opposite. அப்ப adjacent by opposite என்ன வரும் சொல்லுங்க? cot θ. சோ அப்ப இது வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா cot θ. கரெக்ட்டுங்களா? cot θ ன்னு வந்திருக்கு. அடுத்து y by x, y by x ன்றது என்ன சொல்லுங்க? θக்கு opposite by adjacent side. அப்ப opposite by adjacent side என்ன வரும் சொல்லுங்க? tan θ. ஓகேங்களா? சரி, அடுத்து r by y, r by y ன்றது என்னது? hypotenuse by opposite. hypotenuse by opposite என்ன வரும் சொல்லுங்க? cosecant θ. சோ இது வந்து cosecant θ அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க r by x, hypotenuse by adjacent side. hypotenuse by adjacent side என்ன வரும் சொல்லுங்கப்பா? secant θ. சோ இது secant θ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்றேன், இதுல இருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? சோ கன்க்ளூஷனுக்கு என்ன வரலாம் பாருங்க. அப்ப sin 90 minus θ என்ன வருது பாருங்க? sin 90 minus θ cos θ. ஓகேங்களா? சோ இதுல இருந்து உங்களுக்கு sin 90 minus θ is equal to cos θ. ஓகேங்களா? sin 90 minus θ is equal to cos θ. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, cos 90 minus θ என்ன சொல்லுங்க? sin θ. cos 90 minus θ is equal to sin θ. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இப்போ இத சொல்லுங்கப்பா, நல்லா கவனிங்க. இப்போ இங்க பாருங்க tan 90 minus θ என்ன வருது பாருங்க? tan 90 minus θ. tan 90 minus θ என்ன வரும் சொல்லுங்கப்பா? இது tan 90 minus θ வந்து cot θ. கரெக்ட்டுங்களா? cot θ. அடுத்து cot 90 minus θ சொல்லுங்க. cot 90 minus θ என்ன வருது பாருங்க? cot 90 minus θ is equal என்ன சொல்லுப்பா? tan θ. ஓகேவா? tan θ அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம் பாருங்க. இங்க பாருங்க, secant 90 minus θ, secant 90 minus θ. அப்ப secant 90 minus θ is equal to cosecant θ is equal to cosecant θ. அடுத்து இங்க பாருங்க, cosecant 90 minus θ என்ன இருக்கு பாருங்கப்பா? cosecant 90 minus θ is equal to secant θ is equal to secant θ அப்படின்னு வந்திருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ல வந்து அந்த sin 90 minus θ, sin 90 minus θ வந்து cos θ. கரெக்ட்டுங்களாப்பா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. cos 90 minus θ sin θ, tan 90 minus θ cot θ, cot 90 minus θ tan θ. Next, secant 90 minus θ cosecant θ, cosecant θ, cosecant 90 minus θ secant θ. வெரி குட், எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இப்போ சம்ஸ் கொடுத்து நான் ஆப்ஷன்ஸ் தரேன், ஃபாஸ்டா நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம், ப்ராப்ளம் நம்பர் 1. ப்ராப்ளம் நம்பர் 1, cos 47 degree divided by sin 43 degree is equal to dash. Is equal to dash. Options கொடுக்கலாம். First option 1, second option 2, third option -1, fourth option 0. ஓகேங்களா? சம் ப்ரோசீட் பண்ணலாமா? பாருங்க,
cos 47 divided by sin 43 கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா 47 எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்கப்பா. 47 எப்படி எழுதலாம்? 90 மைனஸ் 43 எழுதலாமா? 47 90 மைனஸ் 43 எழுதலாம். அப்படின்னா cos 47 இருக்கு இல்லையா, அதுல எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. cos 47 பிளேஸ்ல 90 மைனஸ் 43 சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை இந்த sin 43 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 43 தீட்டான்னு எடுத்துங்க. இந்த 43 தீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா நல்லா பாருங்க, cos 90 மைனஸ் தீட்டா என்ன போடலாம்? sin தீட்டா போடலாமா? அப்படின்னா cos 90 மைனஸ் 43 sin 43 எழுதிக்கலாம். டிவைட் பை இது என்ன வந்திருக்கு? sin 43 இருக்கு. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? நமக்கு ஆன்சர் 1 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. ஸோ இந்த சமக்கு வந்து 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, cot 18 degree divided by cot 18 degree divided by tan 72 is equal to dash. Tan 72 is equal to dash. ஸோ இதுக்கு ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல, டக்குன்னு அப்படியே ஆன்சர் நீங்க சொல்லலாம். cot 18 by tan 72 எவ்வளவு வரும்னு பாருங்க. உங்களுக்கு 72 plus 18 வந்து 90 டிகிரி, அப்படிதானே? 72 plus 18 90 டிகிரி வந்திருக்கு. அப்படின்னா 18 is equal to நம்ம என்ன பண்ணலாம்? 90 minus 72 போட்டுக்கலாம். அப்போ cot 18 is equal to என்னப்பா எழுதலாம் பாருங்க. cot 18 is equal to cot 90 minus 72 எழுதிக்கலாமா? ஸோ cot 90 minus theta என்னது? tan theta. ஸோ இது வந்து tan 72 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, cot 18 divided by tan 72. அப்போ cot 18 வந்து எவ்வளவு வந்திருக்கு? tan 72 கரெக்ட்டுங்களா? அப்போ tan 72 divided by கீழே டினாமினேட்டர் tan 72 இருக்கு. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணா ஆன்சர் 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கப்பா? 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. tan 65 divided by cot 25 equal to dash. இப்போ இந்த 65 இந்த 25 கூட்டி பாருங்க என்ன வருது பார்க்கலாமா? 65 plus 25 is equal to 90. கரெக்ட்டுங்களா? அப்போ 65 is equal to 90 minus 25 எழுதிக்கிங்க. அப்போ tan 65 is equal to என்ன எழுதலாம்? tan 90 minus 25 இந்த பக்கம் இருக்கிறதுனால tan 90 minus theta என்ன சொல்லுங்க? cot theta. ஸோ cot 25. ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இப்போ எழுதலாம் பாருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இதை கொடுத்தது வந்து tan 65 பிளேஸ்ல cot 25 போடுங்க. டிவைட் பை என்ன இருக்கு? cot 25 இருக்கு. cot 25. ஸோ cot 25 கேன்சல் பண்ணா 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, எல்லாரும் ஆன்சர் ஃபாஸ்டா சொல்லணும். secant 27 degree divided by cosecant 63 degree is equal to dash. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இங்க 27 63 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 63 plus 27 is equal to என்ன வருது? 90 டிகிரி தானே வந்திருக்கு. அப்போ 27 is equal to 90 minus 63 ன்னு போட்டுக்கலாம். இப்போ secant தானே நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ secant எடுங்க ரெண்டு பக்கம். secant 27 is equal to secant 90 minus 63 ன்னு வந்திருக்கு. secant 90 minus theta என்னது? cosecant theta. அப்போ இது என்ன பண்ணலாம்? cosecant 63 போட்டுக்கலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதலாம் நம்ம. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. secant 27 எவ்வளவு வந்திருக்கு? cosecant 63. ஸோ cosecant 63 divided by ஆல்ரெடி டினாமினேட்டர்ல cosecant 63 இருக்கிறதுனால cosecant 63 கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்குது பாருப்போ? ஆன்சர் 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் நம்ம போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. sin 89 plus tan 89 plus tan 89 is equal to dash. ஆப்ஷன்ஸ் தரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து cos 1, செகண்ட் ஆப்ஷன் வந்து cot 1, தேர்ட் ஆப்ஷன் cos 1 minus cot 1, ஃபோர்த் ஆப்ஷன் cos 1 plus cot 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சால்வ் பண்ணலாங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. sin 89 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 89 90 minus 1 எழுதிக்கலாம். 89 90 minus 1 எழுதிக்கலாம். பிளஸ் tan 89 எப்படி எழுதலாம்? tan 89 cot tan 89 எப்படி எழுத போறோம்னா tan அப்படியே எழுதிக்கிங்க. tan எழுதிக்கிட்டு 89 90 minus 1 எழுதிக்கலாம். 89 90 minus 1 எழுதிக்கலாம். இப்போ இங்க 1ன்றதான் தீட்டாப்பா. இந்த 1 தான் தீட்டான்னு போடுங்க. அப்போ sin 90 minus theta என்னது? cos theta. சோ அப்போ cos 1 கரெக்ட்டுங்களா? cos 1. இங்க tan 90 minus theta என்ன சொல்லுங்க? cot theta. அப்போ theta வந்து 1 நால சோ cot 1. ஓகேங்களா? சோ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க?
cos 1 plus cot 1. So fourth option is the correct answer. Okay, next question போலாம் பாருங்க. Next sum பார்க்கலாங்களா? Okay பா. Next sum. Cot 40 degree divided by tan 50 degree. Cot 40 degree divided by tan 50 degree minus 1 by 2 into cos 35 minus divided by sin 55 is equal to dash. Options are long. First option 1, second option 1 by 2, third option minus 1 by 2, fourth option 0. Proceed பண்ணலாங்களா? பாருங்க, இந்த cot 40 இருக்கு, எப்படி எழுதுறேன் பாருங்க. cot 40 நான் cot 90 minus 40 எழுதிக்கிறேன். cot 40 90 minus 15 எழுதிக்கிறேன். ஏன்னா 90 minus 50 தான் என்ன வரும்? 40 வரும். 40 90 minus 50 எழுதலாம். டிவைட் பை tan 50 அப்படியே இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த மைனஸ் 1 by 2 போட்டுட்டு இங்க பாருங்க cos 35 இருக்கு இல்லையா? cos 35 எப்படி எழுதுனா cos 90 minus 55 ன்னு எழுதிக்கிறேன். 90 minus 55 எழுதிட்டு டிவைட் பை sin 55 அப்படியே எழுதிக்கிறேன். sin 55 அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்க cot 90 minus theta என்னப்பா? tan theta. சோ இது வந்து tan theta, tan 15 போட்டுங்க. டிவைட் பை tan 50 ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா? மைனஸ்னு போட்டு இந்த 1 by 2 அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ cos 90 minus theta என்னது? sin theta. அப்போ cos 90 minus 55 sin 55 divided by இந்த sin 55 அப்படியே இருக்குப்பா. ஓகேங்களா? சோ இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. tan 50 கேன்சல், sin 55 கேன்சல். அப்போ என்ன இருக்கு பாருங்க. இப்போ இங்க வந்து 1 மைனஸ் இந்த 1 by 2 into 1 minus 1 by 2 அப்படியே இருக்கு. So 1ல 1 by 2 subtract பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 1 by 2. So இந்த questionக்கு answer 1 by 2 is the second option is correct answer. Second option வந்து கரெக்டான answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 cos 67 degree divided by sin 23 degree is minus tan 40 degree divided by cot 50 degree minus cos 0 degree is equal to dash. Options கொடுக்கலாம். First option 0, second option 1, third option minus 1, fourth option none of the above. ஓகே, இதை சால்வ் பண்ணலாம் பாருப்பா. இந்த 2 அப்படியே போட்டுங்க. cos 67 எப்படி எழுதுறேன் பாருங்க. 90 minus 23 ன்னு எழுதிக்கிறேன். 90ல 23 போனா 67. ஓகேங்களா? டிவைட் பை sin 23 அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் tan 40 இருக்கு இல்லையா? tan into 40 எப்படி எழுதுறேன் பாருங்க. 90 minus 50 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 90 minus 50 போட்டா tan 14 கிடைக்கும். டிவைட் பை cot 15 இருக்கு. ஓகேங்களா? cot 15 இருக்கு. இங்க மைனஸ் cos 0. cos 0 எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? 1. cos 0 வந்து 1. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த 2 அப்படியே எழுதிங்க. cos 90 minus theta எவ்வளவுப்பா? sin theta. So sin 23 டிவைட் பை இந்த sin 23 அப்படியே எழுதுங்க. மைனஸ் போட்டு tan 90 minus theta. tan 90 minus theta என்ன சொல்லுங்க? cot theta. So cot 50 என்ன வருது சொல்லுங்கப்பா? cot 50 டிவைடட் பை இந்த cot 50 அப்படியே இருக்குப்பா. இந்த cot 50 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த -1 நம்ம எடுத்துக்கலாம். இந்த -1 எடுத்துப்போம். இப்போ இங்க என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. என்னென்ன கேன்சல் பண்ணலாம்னா sin 23 cot 50 கேன்சல். ஓகேங்களா? சோ அப்போ இந்த 2 போடுங்க. இங்க வந்து 1 இருக்கு, மைனஸ் இந்த 1 போட்டுக்கலாம். இங்க ஒரு -1 இருக்கு. சோ இது 2 -1 கூட்டினா -2. சோ 2 minus 2 is equal to 0. 2 minus 2 is equal to என்ன வருது? 0 is the option correct answer. சோ இந்த क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர் is 0 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. cos 35 by sin 55 plus sin 11 divided by cos 79 minus cos 28 into cosecant 62 is equal to dash. First option 0, second option 1, third option -1, fourth option none of the above. Solve பண்ணலாங்களா?
ஸோ இப்போ cos 35 எப்படி எழுதுறோம் பாருங்க. cos 35 90 minus 55 எழுதிக்கிங்க. 90 minus 55 வந்து cos 35 divided by sin 55 அப்படியே இருக்கு. பிளஸ்னு போட்டு sin 11 இருக்கு. sin 11 எப்படி எழுதலாம்? sin 90 minus 79 எழுதிக்கிங்க. 90 minus 79 எழுதிங்க. divided by cos 79 அப்படியே இருக்கு. ஓகேங்களா? சரி, மைனஸ் cos 28 இருக்கு இல்லையா? cos 28 எப்படி எழுதலாம்னா cos 90 minus 62 எழுதிக்கிங்க. into cosecant 62 cosecant 62. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? cos 90 minus theta என்னப்பா? sin theta. so sin 55 divided by sin 55 அப்படியே எழுதிட்டோம். plus sin 90 minus theta என்னது? cos theta. so cos 79 divided by இந்த cos 79 அப்படியே இருக்கு. minus cos 90 minus 62 cos 90 minus 62 என்ன சொல்லுங்க? sin 62 into இது cosecant 62 cosecant 62 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது சிம்பிளை பண்ணலாம். sin 55 sin 55 கேன்சல், cos 79 cos 79 கேன்சல், sin theta into cosecant theta equal to 1. ஏன்னா sin thetaன்றது 1 by cosecant theta வரும். cosecant theta cosecant theta கேன்சல் ஆயிரும். so sin theta into cosecant theta இது வந்து ஐடென்டிட்டி, this value is 1 அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்ப இங்க வந்து 1 எழுதிக்கலாம், இதுவும் 1 எழுதிக்கிங்க. இங்க வந்து -1 இருக்கு. so is equal to 1 cancel, -1 cancel ஆயிட்டு answer is 1. second option is correct answer. next question போலாம் பாருங்க. sin 35 divided by cos 55 whole square. sin 35 plus sin 35 divided by cos 55 whole square plus cos 55 divided by sin 35 whole square minus 2 cos 60 is equal to dash. first option தரலாம் பாருங்க. first option 0, second option 1, third option -1, fourth option none of the above. கவனிப்போம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா sin 35 90 minus 55 எழுதிக்கிங்கப்பா. டிவைட் பை இந்த cos 55 அப்படியே இருக்கு. இது மொத்தத்துக்கும் ஸ்கொயர் போட்டுக்குங்க. பிளஸ் cos 55 எப்படி எழுதலாம்னா cos 90 minus 35 எழுதிக்கிங்க. டிவைட் பை sin 35 அப்படியே எழுதிக்கிங்க. மைனஸ் 2 into cos 60. cos 60 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1/2. cos 60 வந்து 1/2. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா cos 60 வேல்யூ 1/2. ஓகே, இப்போ sin 90 இங்க sin 90 minus theta என்ன? sin 90 minus theta cos theta. so cos 55 divided by the cos 55 அப்படியே இருக்கு. whole square plus இங்க cos 90 minus 35. cos 90 minus theta என்னது? sin theta. so sin 35 divided by sin 35 whole square minus இந்த 2 cancel பண்ணிட்டா -1. ஓகேங்களா? சோ இப்போ என்ன இருக்கு பாருங்க. இந்த cos 55 cancel, sin 35 cancel. சோ அப்போ வந்து இங்க என்ன இருக்கு பாருங்க, 1 ஸ்கொயர் இருக்கு பிளஸ் இங்க 1 ஸ்கொயர் இருக்கு, இங்க -1 இருக்கு. 1 ஸ்கொயர் எவ்வளவுப்போ 1, இந்த 1 ஸ்கொயர் வந்து 1 ன்னு வரும். இந்த -1 ன்னு இருக்கிறதுனால -1 + 1 கேன்சல் பண்ணிட்டா 1 ன்னு இருக்கு. சோ இந்த क्वेश्चन கரெக்ட்டான ஆன்சர் இஸ் 1. சோ கரெக்ட்டான ஆன்சர் 1 ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. sin square 29 divided by cos square 29 plus, நல்லா கவனிக்கணும். இந்த क्वेश्चन வந்து எழுதுறேன் பாருங்க. என்ன எழுதிருக்கேன் பாருங்க. sin square 29 plus sin square 61 பா. sin square 61 divided by cos square 29 plus cos square 61 plus sin 90 minus theta into sin theta divided by tan theta plus cos 90 minus theta into cos theta divided by cot theta is equal to dash. Options தரலாம் பாருங்க. first option வந்து 0, second option வந்து -1, third option 1, fourth option 2 அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. இங்க sin square 29 sin square 61. இந்த 61 90 minus 21 ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ வந்து 90 minus 29 எழுதலாம். அப்போ sin square 61 எப்படி எழுதலாம்? அத நல்லா கவனிங்க. sin square 61 எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா வந்து இத வந்து cos square, ஏன்னா 61ன்றது 90 minus 29, சோ இத வந்து cos square 29 ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்க cos square 61 எப்படி எழுதலாம் சொல்லுங்க. 61ன்றது 90 minus 29, so sin square 29 எழுதிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரியுது.
இங்க sin 90 மைனஸ் தீட்டா இங்க என்ன இருக்கு sin 90 மைனஸ் தீட்டா sin 90 மைனஸ் தீட்டா என்ன சொல்லுங்க இது வந்து cos தீட்டா கரெக்ட்டுங்களா இது வந்து cos தீட்டா அப்படின்னு நமக்கு வந்திருக்கு அடுத்து இங்க என்ன வந்திருக்கு பாருங்கப்பா cos 90 மைனஸ் தீட்டா cos 90 மைனஸ் தீட்டா என்ன சொல்லுப்பா sin தீட்டா cos 90 மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன எழுத போறோம்னா பாருங்க இது sin ஸ்கொயர் தீட்டா இது cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா என்ன வரும் 1 அதே மாதிரி கீழே cos ஸ்கொயர் தீட்டா இது sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா என்ன வருது பாருங்க 1 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் sin ஸ்கொயர் 29 பிளஸ் cos ஸ்கொயர் 29 cos ஸ்கொயர் 29 பிளஸ் sin ஸ்கொயர் 29 அப்படின்னு இருக்கு இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க cos θ sin θ இங்க வந்து tan θ இருக்கு இங்க sin θ cos θ இங்க வந்து என்ன இருக்கு பாருங்க நமக்கு cot θ இருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன் கொஞ்சம் கவனிங்க இப்போ இது 1 by 1 ன்னு வந்திருக்கு பிளஸ் இங்க cos θ into sin θ சரிங்களா cos θ into sin θ divided by இந்த tan θ எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா sin θ divided by cos θ ன்னு எழுதிக்கலாமா பிளஸ் ன்னு போட்டு இந்த sin θ into cos θ இருக்கு sin θ into cos θ ன்னு எழுதிக்கிட்டு டிவைட் பை cot θ எப்படி எழுதலாம் cos θ divided by sin θ ன்னு எழுதிக்கலாம் ஓகே இப்போ இங்க என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன கேன்சல் பண்ண போறோம்னு பாருங்க இங்க வந்து நம்ம இந்த sin θவும் இந்த sin θவும் கேன்சல் இங்க இந்த cos θவும் இந்த cos θவும் கேன்சல் ஆயிருச்சு அப்ப இந்த cos θ மேல போயிடும் இந்த பாருங்க இது 1 by 1 வந்து 1 ன்னு எடுத்துங்க இந்த cos θ மேல போயிருச்சுன்னா அப்ப என்ன ஆயிருது சொல்லுங்க உங்களுக்கு cos ஸ்கொயர் θ கரெக்டா இந்த sin θ மேல போயிருச்சுன்னா என்ன வருது சொல்லுங்க sin ஸ்கொயர் θ இப்போ நல்லா கவனிங்கப்பா இந்த cos ஸ்கொயர் θ plus sin ஸ்கொயர் θ என்ன ஐடென்டிட்டி சொல்லுங்க இது sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ 1 ஓகேங்களா சோ அப்ப இங்க இது 1 ன்னு இருக்கு இங்கிட்ட ஒரு 1 ன்னு இருக்கு 1 plus 1 is equal to 2 so answer is 2 is the correct answer